பாமுகம் டிவியிலான தமிழ் வானொலியில் உறவுகளினை வருவது இன்றைய வியாழம் பொழுதுக்கான கவிதை நேரத்தோடு பகுதி 1 சிவதர்சனி ராகவனர்கள் பின்பு நகுலாசவனாயன் அவர்கள். வணக்கம் வாங்கோ. இனி உற்சாகமான மதிய வணக்கம், காலை வணக்கம் எல்லாமே தான் இப்பொழுது எங்களுக்கு மதியமாகிக் கொண்டிருக்கிறது. வியாழன் கவிதை நேரத்தோடு இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்று எல்லோருமே தமக்கு பிடித்த தலைப்புகளோடு இணைந்திருக்கிறார்கள். நான் ஆர்வத்தோடு எல்லோருமே அன்பை வாழ்த்தி வரவேற்றபடி உறவு உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்று இப்பொழுது முதல் கவிதை நேரத்துக்குள்ளே நுழைந்து கொள்வோம். உற்சாகமான வணக்கம். நன்றி. அழகான கலர் சட்டை எல்லாமே ஊரா அங்கிருந்து வந்தது. சரி, அந்த வகையில் வாங்கூரஜனியன்களே வணக்கம். பெருவெளி சுமந்த பேரிடர் கவியோடு ஜெர்மனியிலிருந்து ரஜினியன். பெருவெளி சுமந்த பேரிடர் மே 18 மேதினியின் கரிநாள். பெருவெளி சுமந்த கண்ணீரின் காவிய நாள். மே 18 மேதினியின் கரிநாள். பெருவெளி சுமந்த கண்ணீரின் காவிய நாள். வெறும் நினைவு நாள் அல்ல, சொற்களால் விவரிக்க முடியாத நாள். வெறும் நினைவு நாள் அல்ல, சொற்களால் விவரிக்க முடியாத நாள். உணர்வின் வலிகளை உணர்த்திடும் நாள். வலிகளின் வரலாற்று பதிவேடு இது. உணர்வின் வலிகளை உணர்த்திடும் நாள். வலிகளின் வரலாற்று பதிவேடு இது. கண்ணீரும் செந்நீரும் ஆகாக பாய உன்னீருமின்றி தவித்த உறவுகளை. கண்ணீரும் செந்நீரும் ஆறாக பாய உன் நீருமின்றி தவித்த உறவுகளை. நந்தி கடலே சாட்சி சொல்லும் நடந்தது என்னவென்று நறுக்கென உரைக்கும். நந்தி கடலே சாட்சி சொல்லும் நடந்தது என்னவென்று நறுக்கென உரைக்கும். எரியும் நினைவுகளின் சாட்சியாக சொல்லும் கதைகளோ ஆயிரம் ஆயிரம். எரியும் நினைவுகளின் சாட்சியாக சொல்லும் கதைகளோ ஆயிரம் ஆயிரம். கதறிய குரல்கள் காற்றில் கரைய, சிதறிய உடல்கள் மண்ணில் புதைய. கதறிய குரல்கள் காற்றில் கரைய, சிதறிய உடல்கள் மண்ணில் புதைய. உறவுகள் இன்றி அநாதைகளாகி உயிரை தவிர இழந்தோம் அனைத்தையும். உறவுகள் இன்றி அநாதைகளாகி உயிரை தவிர இழந்தோம் அனைத்தையும். சிதறியது உயிர்கள் மட்டுமல்ல, எம் வாழ்வின் கனவுகளும் வேர்களுமே. சிதறியது உயிர்கள் மட்டுமல்ல, எம் வாழ்வின் கனவுகளும் வேர்களுமே. பெருவெளி சுமந்த பேரிடர் இதுவே. பெருவெளி சுமந்த பேரிடர் இதுவே. நன்றி, வணக்கம். ரஜினி என்றால் இந்த மாதம் மே மாதம் என்றவுடன் எல்லோருக்கும் நினைவுக்கு வருவது சிவந்தமே அல்லது இந்த முள்ளிவாய்க்கால் பேரிடர். ஆகவே அவர் அந்த மாதத்துக்குரிய ஒரு சிறப்பு நாளை நினைவுபடுத்த வேண்டிய ஒரு விடயத்தை கவிதையாக கொண்டு வந்திருக்கிறார். மே 18 மேதினியின் கரிநாள், அதாவது இருண்ட நாள், துயர நாள், கருப்பு நாள் எப்படியும் எடுத்துக் கொள்ளலாம். மே 18 மேதினியின் கரிநாள் என்று தொடங்குகிறார். பெரு வேலி சுமந்த கண்ணீரின் காவிய நாள். உண்மையிலேயே மறக்க முடியாத, மறுக்கப்பட முடியாத ஒரு பெரும் துயரமான நாட்கள் தான் அவை. வெறும் நினைவு நாள் அல்ல, அதை நினைவுபடுத்திக் கொண்டு போவது மட்டுமல்ல, சொற்களால் அதை விவரிக்க முடியாத நாட்களாகவும் சொல்லுகிறார். உணர்வின் வெளிகளை உணர்த்திடும் நாள். வெளிகளின் வரலாற்று பதிவு ஏடு இதுவாகவும் சொல்கிறார். ஆகவே அது துயர நாளாக இருக்கிறது. நினைவுக்கு படுத்த மட்டுமல்ல, எங்களால் சொற்கள் தேடி எடுக்க முடியாத அளவுக்கு துயர்களை குவித்திருக்கின்ற ஒரு நாளாகவும், அது அவர்கள் உணர்ந்த வலி, அந்த வலியை உணர்த்துகின்ற நாள் என்றும், வலிகள் அது ஒரு வரலாற்று பதிவாக எங்களுடைய ஈழப்போரினுடைய மௌனித்த, அதாவது நிறைவாக அல்லது முடிவாக அல்லது மௌனித்த அந்த கால பகுதியாக அது வரலாற்றில் பதிவாகி இருக்கிறது. கண்ணீரும் செந்நீரும் ஆறாக பாய உண்ணீர், அங்கே ஒரு முக்கியமான, அதாவது எஞ்சியிருந்தவர்களுக்கு உணவு இல்லாமல், மருத்துவ வசதி இல்லாமல் அந்த கஞ்சி, அதான் அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியினுடைய ஒரு முக்கியத்துவம் என்னென்றால் அந்த பட்டினியோடு அவர்கள் தவித்த அந்த வேதனையை கூட இங்கே அவர் கவிதையிலே வெளிப்படுத்த தவறவில்லை. அதுக்கு சாட்சியாக இருந்தது மனிதர்கள் மட்டுமல்ல, எஞ்சிய மனிதர்கள் மட்டுமல்ல, நந்தி கடலும் சாட்சி சொல்லுகிறது. நடந்தது என்ன என்று நறுக்கென்று உரைக்கும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விடயத்தை சொன்னாலும் கூட உண்மையான விஷயத்தை அந்த நந்தி கடல் சொல்லும். அந்த தூரம் நந்தி கடலும் அந்த உறவுகளின் ஓலங்களும் ஒன்றுபட்டு ஒன்று கலந்த அந்த ஒரு தீர காலமாக இருக்கிறது. ஆகவே அது இன்னும் எங்களை விட்டு வைக்கல. எரிய நினைவுகளின் சாட்சியாக
அது சொல்லும் கதை ஆயிரம். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு உயிர்களுக்கும் பல ஆயிரம் கதைகள் இருக்கிறது. கதறிய குரல்கள் காற்றில் கரைந்து போய் கொண்டிருந்தது, சிதறிய உடல்கள் மண்ணில் புதைந்திருக்கிறது. ஆகவே தப்பியவர்கள் உயிரை தவிர இழந்தோம் அனைத்தையும். அந்த தப்பியவர்களிடம் எஞ்சியது உயிர் மட்டும்தான், மற்ற அனைத்துமே இழந்திருந்தார்கள். அதே நேரம் சிதறுண்டு போனது தனியாக அந்த இறந்த உடலங்கள் அல்லது வெறும் வெற்றுடலங்கள் மட்டுமல்ல, எங்களுடைய கனவுகள், எங்களுடைய வேர்கள். அதாவது இத்தனை ஆண்டுகாலம் கட்டிக்கா அந்த 30 ஆண்டு காலத்தில் கட்டி காத்து வந்த அத்தனையும் நாம் இழந்திருக்கிறோம். ஆகவே அந்த இடர், பெரு வலி சுமந்த பேரிடரை கவிதைக்குள்ளே மிக அழகாக ஒவ்வொரு வார்த்தைகளுமே அந்த உணர்வுகளை புதித்து உண்மைகளையும் நாம் அறிந்த விடியம் என்றாலும் கூட இந்த நாட்களிலே அந்த அவர்களின், அதாவது நாம் அனுபவிக்காவிட்டால் உறவுகள் அந்த துயரத்தை அனுபவித்திருக்கிறார்கள். இன்னும் அதற்குள்ளே மூழ்கிய உறவுகளை தேடியபடி இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு சமர்ப்பணமாக இந்த கவிதை வரிகள் அமைந்து விடுகிறது. சிறப்பான வரிகளை உணர்த்தி இருக்கிறது. வாழ்த்துக்கள் ரஜினி அவர்களே. வணக்கம். கவிதைக்காய் நகுலா சிவநாதன். வேண்டும் உறக்கம். கரதனை தொடாத அலைகளும் உண்டோ, காட்சிகள் விரியாத மனமதும் உண்டோ. உடல்தன மயக்கும் உணவின் உறக்கம், உணர்வுகள் புத்தள வேண்டும் அன்றோ. கரைதனை தொடாத அலைகளும் உண்டோ, காட்சிகள் விரியாத மனமதும் உண்டோ. உடல்தன மயக்கும் உணவின் உறக்கம், உணர்வுகள் புத்தள வேண்டும் அன்றோ. மனமது களைப்புற மகிழ்வது விழிப்புற, உடலது உற்சாகம் பெற்றிட வேண்டும் உறக்கம். உடலுக்கென்றும் மீண்டும் எழவே தூண்டும் ஆரோக்கியம். மனமது களைப்புற மகிழ்வது விழிப்புற, உடலது உற்சாகம் பெற்றிட வேண்டும் உறக்கம். உடலுக்கென்றும் மீண்டும் எழவே தூண்டும் ஆரோக்கியம். விழிப்பதும் சிறப்பதும் உணவின் உந்தல். விழிப்பதும் சிறப்பதும் உணர்வின் உந்தல். கழிப்பதும் கணிப்பதும் காலத்தின் பந்தல். விழிப்பதும் சிறப்பதும் உணர்வின் நுந்தல். கழிப்பதும் கணிப்பதும் காலத்தின் பந்தல். தொழிற்படும் முயற்சிகள் தூணாக நிமிர, தொடரட்டும் வெற்றிகள் துணிவின் துணையாய். தொழிற்படும் முயற்சிகள் தூணாக நிமிர, தொடரட்டும் வெற்றிகள் துணிவின் துணையாய். உறக்கம் வந்திட உணர்வுகள் துளிர்க்க, கலக்க மகன்று கால விடியல் முன் மயக்கமின்றி மானட இயக்கம் துலக்கமாய் மிளிரும் வேண்டும் உறக்கம். உறக்கம் வந்திட உணர்வுகள் துளிர்க்க, கலக்க மகன்று கால விடியல் முன் மயக்கமின்றி மானிட இயக்கம் துலக்கமாய் மிளிரும் வேண்டும் உறக்கம். நன்றி. ஆமாம், வேண்டும் உறக்கம் என்று நகுலா சிவநாதன் அவர்கள் 1855வது கவிதை. வேண்டும் உறக்கம். எல்லோருக்குமே உறக்கம் வேண்டும். மனிதர்களுக்கு மட்டுமல்ல, ஜீவராசிகள் எல்லாவற்றுக்கும் வேண்டும் உறக்கம். ஏனென்றால் உறங்கி எழுந்தால் தான் இன்னும் ஒரு உயிர்ப்பினுடைய ஆரம்பம் அந்த உறக்கமாக இருக்கிறது. கரைதனை தொடாத அலைகளும் உண்டோ. கரைக்கு வந்துதான் அலைகள் போக வேண்டும். காட்சிகள் விரியாத மனம் அதுவும் உண்டோ. மனத்திலே எத்தனையோ காட்சிகள் விரிந்து கொண்டே இருக்கிறது. உடல்தனை மயக்கும் உணர்வின் உறக்கம். அந்த என்று தவறப்பட்டிருக்கிறது. உடல்தனை மயக்கும் உணர்வின் உறக்கம். நாங்கள் எப்படியும் எங்கள் உணர்வுகள் ஒடுங்கி அவையெல்லாம் சோர்ந்து போகின்ற போது மெல்ல விழிகள் மூடிக்கொள்ளும். நாங்கள் எங்களுக்குள்ள உணர்வுகள் கொந்தளித்துக் கொண்டிருக்கும் போது விழிகள் மூட முடியும். அதான் சொல்வேன், எங்களுக்கு தூக்கம் வரவில்லை என்று. ஆகவே அந்த உணர்வுகள் நிறைவாகவோ அல்லது அவை சோர்ந்து அவை போதும், எனக்கு எல்லாம் போதும் என்ற அளவிலே அமைதிப்படுகின்ற போதும் எல்லா உறக்கம் விழிகளை தழுவிக்கொள்ளும். ஆகவே உணர்வுகள் புத்தள வேண்டும் அல்லவா, அதனால எங்களுக்கு உறக்கம் வேண்டும் என்கிறார். ஆகவே எதற்காக இந்த உறக்கம் வேண்டும் என்று அந்த 4 வரிகளுக்குள்ளே சொல்லி ஆரம்பிக்கின்றார். மனமது களைப்புறம் மகிழ்வு விழிப்புறும். அங்கே மனமது கலை போகின்ற போது மகிழ்வு விழிப்புறுகிறது என்றது எனக்கு கொஞ்சம் முரணாக தெரியுது. மனம் களைப்புறுகிற போது மகிழ்வு விழிப்புறுமா, மனது களைப்புறும் போது மகிழ்வு சோர்வடையுமா என்றதை நாங்கள் அதை ஒரு நாம் சிந்தித்துக் கொள்வோம். உடல் எப்படி கேக்குறீங்க? மனம் களைப்புறும் போது மகிழ்வு விழிப்புறுகிறதா? அது எப்படி வரும்? மனம் களைத்து போற போது மகிழ்வு வருமா? அது சில வேளை மனம் களைக்கிற போது அதான் அந்த சோர்வு எங்களுக்கு அந்த விழிப்புகள் வராம கொஞ்சம் சோர்வுக்குள்ள போய் விடுவோம் நாங்க என்று நான் நினைக்கிறேன். என் பக்கத்துல உடல் உற்சாகம் பெற்றிடும் போது நமக்கு உறக்கம் உடலுக்கு என்றும் வேண்டும். உடல் உற்சாகம் பெற வேண்டும் என்றால் உறக்கம் வேணும், அது சரி. வேண்டும் உறக்கம் உடலுக்கு என்று மீண்டும் இளவே அது தூண்டும் ஆரோக்கியம். மீள அந்த 2 வரிகள் அழகா இருக்கிறது. வேண்டும் உறக்கம் உடலுக்கென்று மீண்டும் இளவே
தூண்டும் ஆரோக்கியம். அந்த தூக்கம் ஒரு பெரும் ஆரோக்கியமாக நமக்கு அமைந்து விடுகிறது. அடுத்து விழிப்பதும் சிறப்பதும் உணர்வின் உந்தலாக இருக்கிறது. கழிப்பதும் கணிப்பதும் காலத்தின் பந்து. கழிப்பு அதே நேரம் கணிப்புறது எங்களுடைய இயக்கங்களை கணிப்புறது அத்தனையும் ஒரு காலத்தின் பந்தலாக காலத்தின் தூண்டுதலாக இருக்கிறது. தொழிற்படும் முயற்சிகள் தூணாக நிமிர தொடரட்டும் வெற்றிகள் துணிவின் துணியால். உறக்கம் வந்திட உணர்வுகள் துளிர்க்க. உறக்கம் வந்திட உணர்வுகள் துளிர்க்குமா. கலக்கம் அகன்று காலம் விடியல் முன் மயக்கமின்றி மானிட இயக்கம். துலக்கமாய் மிளிரும் வேண்டும் உறக்கம். நாம் துலக்கமாய் மிளிர கட்டாயம் உறக்கம் வேண்டும். ஆனால் உறக்கம் வந்துடும் போது உணர்வுகள் துளிர்க்குமா அல்லது சோறுமா அல்லது அமைதிப்படுமா. அதுதான் அந்த உறக்கம் வருகிற போது எதுவுமே எங்களுக்கு தேவைப்படா. பசி எதுவும் தெரியாம அந்த கண்வெளி மூடிக்கொண்டு போகும்போது அப்படியே படுத்துடுவோம். தொப்பண்டு எங்க இருக்கிறோமோ இங்க கதிரையிலயோ சோபாவிலயா பெட்டிலயா உறக்கம் வந்துட்டு எதுவுமே மறந்துடும் அந்த நேரம். அப்படியான ஒரு உறக்கம் இருக்கிற போது சொல்வார்கள் இது ஒரு இறப்பினுடைய ஒரு மறுவடிவம் தான் அந்த உறக்கம். உண்மையில ஆழ்ந்த உறக்கம் என்கிற போது ஒரு மரணத்தின் பிடியில் எப்படி ஒரு அசைவாட்டம் இல்லாமல் படுத்திருப்பார் அப்படியாக இருந்து கூட உறக்கம். அது உறக்கம் வந்துடும் உணர்வுகள் துளிர்க்க என்ற அந்த வார்த்தைகளுக்கும் ஒரு சின்ன முரண்பாடு எனக்கு இருக்கிறது. உறக்கம் வந்துட உணர்வுகள் துளிர்க்குமா அல்லது உணர்வுகள் சோறுமா. உணர்வுகள் உறக்கம் வந்துட்டா உணர்வுகள் அந்த நேரம் ரெண்டும் தெரியாதே. உணர்வுகள் துளிர்க்கும் உனக்கு உறக்கம் வந்துட்டால் அதுக்கு பிறகு எங்களுக்கு எதுவும் தெரியாது. காலையில இப்ப அடுத்த வார்த்தை உறக்கம் வந்துட உணர்வுகள் துளிர்க்க என்று அந்த அது சில வார்த்தைகளுடைய சில வேளை உறங்குறதால அடுத்த நாள் அங்க உற்சாகமா இருக்கிறது சொல்றாரோ தெரியும். இல்லது அடுத்த நாள் அந்த உறக்கம் வந்துடும் போது நல்ல உறக்கம் வந்தால் அடுத்த நாள் அல்லது அடுத்த மணித்துளிகள் எங்களுக்கு ஒரு உற்சாகத்தை அள்ளித்தரு. அது அப்படி பார்க்கிற போது அது சரியா அமைகிறது. உறக்கம் வந்துடும் உணர்வுகள் துளிர்க்க. கலக்கம் எங்களுக்குள்ள இருக்கிற கலக்கங்கள் கவலைகள் அல்லது குழப்பங்கள் அவை எல்லாமே மெல்ல விலகி ஒரு தெளிவு பெறும். அதனாலே எங்களுக்கு உறக்கம் கட்டாயம் வேண்டும் என்கிறார். ஆகவே மயக்கமின்றி மானுட இயக்கம் துலக்கமாய் மிளிர்வதற்கு நிறைவாக அவருடைய வார்த்தைகள் ஒரு முழுமையாக ஒரு உறக்கத்தின் பக்கமாக மயக்கமின்றி மானுட இயக்கம் துலக்கமாய் மிளிர்வ எமக்கு வேண்டும் உறக்கம். நிச்சயமாக உறக்கம் மனிதருக்கு வேண்டும். அது ஒரு குறிப்பிட்ட மணி நேரங்கள் கட்டாயம் 8 மணி நேரம் இல்லாவிட்டாலும் குறிப்பிட்ட நேரம் நாம் உறங்கியே எழ வேண்டும். இல்லை என்றால் எங்கள் உடல் இயக்கம் அத்தனையும் தலைகளாக மாறிவிடும். கண்ட நோய்கள் சின்ன உளவியல் தாக்கங்கள் எல்லாமே வந்துவிடும். ஆகவே வேண்டும் வேண்டும் உறக்கம் என்று ஒரு முக்கியமான விடயத்தை மனிதருக்கு தேவையான விடயம் ஒரு விழிப்புணர்வு விடயமாக தன்னுடைய கவிதையை படைத்திருக்கிறார் நகுலா சிவநாதன் அவர்கள். சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம். நன்றி. 1338 சிவதர்ஷினி ராகவன் சுவிட்சர்லாந்தில் இருந்து. சிவந்த மே ஆண்டுகள் 10/7 ஆறாத வடுக்களினும் ஆண்டுகள் 10/7 ஆறாத வடுக்களினும் உயிர் பலி கொண்ட தாகம் உணர்வுகள் வலித்த நேரம். உயிர் பலி கொண்ட தாகம் உணர்வுகள் வலித்த நேரம். பசியுடன் வாடிய உயிர்கள் மருத்துவ வசதியற்ற நிலை. எங்கும் கேட்ட ஓலங்கள் எங்கும் கேட்ட ஓலங்கள். தசை பிண்டங்களாக எங்கும் அழுகுரலின் ஆர்ப்பரிப்புகள். தசை பிண்டங்களாக எங்கும் அழுகுரலின் ஆர்ப்பரிப்புகள். காணாமலாக்கப்பட்ட உறவுகள் வல்லூர்கள் போட்ட குண்டுகள். காணாமலாக்கப்பட்ட உறவுகள் வல்லூர்கள் போட்ட குண்டுகள். எங்கும் இரத்த வெள்ளம் நந்தி கடல் நிறை குருதி. எங்கும் இரத்த வெள்ளம் நந்தி கடல் நிறை குருதி. ஏன் இந்த விதி நம்மவருக்கு? ஏன் இந்த விதி நம்மவருக்கு? மாறுமோ துயர் மண்ணில் இன்னும் விடையில்லா வினா. மாறுமோ துயர் மண்ணில் இன்னும் விடையில்லா வினா. நன்றி, வணக்கம். நீங்களும் வரும் 18 இந்த காலகட்டங்களில் நடந்த விஷயங்களைத்தான் எடுத்து வந்திருந்தீர்கள். அதே நேரம் இந்த நூல்கள்லாம் பார்க்கக்கூடிய இருக்குது. அது பிள்ளை சொல்றதுக்குமே இல்லை. இப்போ இங்கே அதாவது ஒரு குறிப்பிட்ட ஆண்டுக்கு பிறகு பிறந்த பிள்ளைகளுக்கு இதை பற்றி தெரியாது ஒன்று. அது வீட்டில் சொல்லியிருக்க வேணும். இருந்தாலும் அந்த அனுபவத்தை பெறாதவர்களுக்கு அது தெரியாது உண்மையில். அதுக்குள்ள அப்போ யாரோட தெரிஞ்சவள கேட்டார். அவருக்கு இங்கே கொடி பிடிக்கிறார்கள், இங்கே வைனெல்லாம் குடிக்கிறார்கள், இங்கே ரோட்டில் சாப்பாடெல்லாம் கொடுக்குறாருலாம் அது வந்தது.
அப்ப அது அங்க அவருக்காக செய்யறீங்க. இங்க நடந்தது தெரியுமான்னு சொல்லி பேச்சு நடக்குது கொஞ்சம் பேர். சரியா? அப்ப அதுதான் அது அந்த காலகட்டங்கள்ல பிறந்த அந்த காலகட்டங்கள் அதுக்கு பிறகு பிள்ளைகளுக்கு உண்மையிலே அது கஷ்டம். ஓரளவு அந்த தெரியப்படுத்தலாம். ஆனா அந்த அந்த உணர்வுகளை கொண்டு உணர்வு வர்றது கஷ்டம், இருக்காது. உணர்வு கடினம். இருக்காது. படங்கள இல்ல. காட்டுவார்கள். இவர் தான் இவர் அது அண்டு இப்படி அதுதான் நடந்ததுன்னு சொல்லுவாரே தெரியப்படுது. தவிர, ஆ. அ அண்டெல்லாம் அது ஆனால் உண்மைதான். இப்பொழுது அங்கிருந்து இந்த வெளிக்குள்ளே கடந்து வந்தவர்களே இங்கு வந்து இங்குள்ள வசதிகளையும் இங்குள்ள வாய்ப்புகளையும் கண்டோன்னு அவர்களே மாறிவிடுகிறார்கள். அப்படி இருக்கும்போது இங்கு பிறந்த பிள்ளைகள் அந்த உணர்வை அப்படியே ஏற்றுக்கொள்வதென்றது மிகவும் கடினம். அப்படி எதிர்பார்ப்பது இல்ல, இல்ல. கடினம். இங்கண்டு இல்ல. இலங்கலி இப்ப அங்கே உள்ளவர்கள் அண்மையில நடந்த அந்த தேர் திருவிழா ம். தேர்தல் திருவிழால அவருக்காக ஒருத்தருக்காக அங்க நெறைய விளையாட்டு நடந்தது. ம். ம். என்ன சம்மந்தமோ தெரியாது. அப்ப அதுதான் நம்ம அந்த நாட்டுல இருக்கிற பிரச்சனைய தீர்ப்பாரு இல்ல, இன்னொரு நாட்டுக்கு அப்படின்ட்டு. அப்ப அந்த நேரம் ம். அந்த இப்ப முகநூல்கள் இப்படியெல்லாம் வருது. ஆமாமா. இப்ப 2 பக்கம் எழுதுவார்கள். அத பார்க்கலாம் தான். இப்ப தெரியாதவர்களுக்கு ம். அத அத உணர்ந்தவர்கள், அதுல கஷ்டப்பட்டவர்கள் இப்ப எங்களுக்கெல்லாம் படிச்சத்தம் பண்ணாலே, எங்களால வாசலால போனவர்கள் திரும்ப காலையில பார்த்தா சடலமா தான் கிடப்பார்கள். அப்ப நாங்க அத ம். பார்த்து, உணர்ந்து, அனுபவப்பட்டு எங்களோட குடும்பங்கள்ல எத்தன பேர் மாமா, அண்ணா ம். அப்படின்ட்டு. அப்ப இன்னைக்குல அப்படி இருந்தாலும் திரும்ப இங்க வந்துட்டும் பலர் அதுக்காக என்ன செய்யறது? செய்யறத செய்யத்தான் வேணும். அதுக்காக ஆமா. சோக பாட்டும் பாடியல்லது. ஒரு நாள் பாடினா காணுமா சோக பாட்டு? இல்ல தானே! இல்லை. அந்தந்த மாதம் வரைக்கும் அந்தந்த ம். தேதி வரைக்குள்ள பலமளிக்கிறோமே தவிர, அத நான் நினைக்கணும். அப்ப அப்படியெல்லாம் வந்திருந்தது. சோகம்தான், கவலை தான். நாட்கள் நெருங்க நெருங்க உண்மைதான். அதுதான். அந்த உண்மையிலே அது அதற்குள்ளே அகப்பட்டவர்கள், இழப்பையோடு இருப்பவர்கள், தங்கள் அங்கங்களை இழந்தவர்கள், உறவுகளை இழந்தவர்கள், இன்னும் அந்த வேதனைகள்ல இன்னும் இல்லாமல் காலங்கள் ம், ம். கடந்தாலும் சிலது மறக்கடிக்கப்பட்டாலும் அவர்களுடைய உணர்வுகள் இன்னும் அந்த வேதனையோடு தான் வாழ்க்கை இழந்தவர்கள் பல ஆயிரம், பல லட்சமாக இருக்கிறார்கள். அவர்களுக்காக நாங்கள் நன்றி. இனிய வணக்கத்துடன் நிலாந்திலிருந்து ஜெயம் தங்கராஜா. வியாழன் கவி நேரத்திற்காக கவி இலக்கம் 800. நீங்காத நினைவுகள். காலங்கள் கடந்தாலும் காட்சிகள் அழிந்ததோ, நேரங்கள் கரைந்தாலும் நிழலதும் மறைந்ததோ, நீங்காத நினைவுகள் நெஞ்சத்தில் உறங்கியதே, தூங்கியவை விழித்தெழுந்து மீண்டும் அதை மீட்டுதே. தாயன்பின் தாலாட்டு காதுகளில் ஒலிக்கிறதே, சிறுவயது சம்பவங்கள் கண்முன்னே நிழலாடுகின்றதே. நண்பர்களின் குறும்புகள் எண்ணத்தில் அகலவில்லை, முதற்காதலும் புதைந்த நினைவுகளுள் கலையவில்லை. தொலைந்த முகங்களாயினும் வார்த்தைகள் ஒலிக்கின்றன, செல்ல முடியாத பாதைகள் நினைவுகள் வாழ்கின்றன. திரும்ப கொண்டு வர முடியாதெனும் காலத்தை வாடாத மலரெனவே நீங்காத நினைவுகளும். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் முதல்ல இலக்கத்துக்கு. ஆனா இந்த இலக்கம் இல்ல, அவர் எங்கேயோ தாண்டி எத்தனையோ வந்திருக்க வேணும். அவராக இப்ப 800 சொல்றாரு. இப்ப எத்தனை வருஷம் ஆரம்பிச்சவர். சரி, கவிதை 800வது கவிதையை 800 கவிதையை படைத்திருக்கிறார். சிறப்பான வாழ்த்துக்களை 2 செயல்களை அழகாக நிறைத்திருக்கிறார். வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம். அதே நேரம் அந்த 100வதுக்கு ஒரு நீங்கால நினைவுகள் உண்டு. அதாவது அவர் மனதிலே நீங்காத ஒரு விடயத்தை கவிதையாக கொண்டு வந்திருக்கிறார். அது அந்த நீங்காத நினைவுகள் எப்படியா இருக்கும்? காலங்கள் கடந்தாலும் காட்சிகள் அழிந்ததோ, காட்சிகள் அழிந்தாலும் நேரங்கள் கரைந்தாலும் நிழலதும் மறைந்ததோ. அவர்கள் காலங்கள் கடந்தாலும் காட்சிகள் அழியவில்லை, அழிந்ததோங்கிறார். ஆகவே அப்ப அழியல. நேரங்கள் கரைந்தாலும் நிழலதும் மறைந்ததோ. அங்கே எப்படி என்றாலும் ஒரு நாளை 12 மணி நல்ல மத்தியான நேரம் 12 மணி 1 மணி இப்படியாக நேரங்கள் கடந்து போனாலும் அந்த நிழல் மறையாமல் இருக்கும். நிழல் கூடிக்கொண்டுதான் எங்களுக்கு போகும். நீங்காத நினைவுகள் எங்கள் நெஞ்சத்தில் உறங்கியதா? அதுவும் இல்லை. அந்த நினைவுகள் எங்களுக்குள் உயிர் தான் இருக்கிறது. அதுவும் அந்த கவிஞர் சொன்ன அந்த விடயம், தூங்கியவை விழித்தெழுந்து மீண்டும் அதை மீட்டுது. நினைவுகள் அப்பப்போ தூங்கி போனாலும் எழுந்து விடுகிறது. தேவைப்படுகின்ற போது எழுந்து அந்த பழைய நினைவுகளை மீட்டி ஒரு சுகத்தை தந்து விடுகிறது. சிலருக்கு துன்பத்தை கொடுக்கும், சிலருக்கு அதுவே அந்த பழைய நினைவுகளை மீட்டுவதே ஒரு பெரும் சுகமாக இருக்கும். தாய் என்பின் தாலாட்டு காதுகளுக்குள் ஒலிக்கிறது. இப்ப தாயினுடைய தாலாட்டுல வந்து நிற்கிறார். நாங்கள் முதல் 4 வரிகளுக்குள்ளே போகிற போது ஒரு காதலின் நினைவுகளாக இருக்குமோ என்ற சந்தேகம் வந்தது. இப்போது தாய் என்பின் தாலாட்டு காதுகளுக்குள் ஒலிக்கிறது. சிறுவயது சம்பவங்கள் கண் முன்னே நிழலாடுகிறது. என்னென்ன விடயங்கள் அவருக்கு
நினைவுக்குள் வந்து விடுகிறது. நண்பர்களின் குறும்புகள் எண்ணத்தில் அகலவில்லை. முதற்காதலும் புதைந்த நினைவுகளும் கரையவில்லை. அந்த முதற்காதலும் கூட மாறியில்லை. அப்ப இத்தனை நினைவுகள் மீளெழுகிற போது அந்த முதற்காதல் அப்ப 2வது 3வது வராதா தெரியல. முதற்காதல் புதைந்த நினைவுகளுக்குள்ள அவருக்கு களி என்ற. ஆகவே அந்த முதற்காதல் ஒரு ஸ்பெஷல் தானே. அந்த நினைவும் அப்பப்போ வந்துதான் போகிறது. தொலைந்த முகங்களாயினும் வார்த்தைகள் ஒலிக்கின்றன. சிலருடைய முகங்களை மறந்தாலும் அவர்கள் குறிப்பிட்ட விடயங்கள் அல்லது அவர்களோடு பகுதியாக கதைத்தது, நகைச்சுவையாக கதைத்த அந்த விஷயங்கள் காதுக்குள்ளே மீண்டும் மீண்டும் ஒலித்து கொண்டிருக்கும். அப்படித்தான் இவருக்கும் தொலைந்த முகங்கள் என்றாலும் வார்த்தைகள் மட்டும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. செல்ல முடியாத பாதைகள் நினைவுகள் வாழ்கின்றன. எங்களால் மீள திருப்பி போக முடியாது அந்த பாதைக்கு. ஆனாலும் நினைவுகள் எங்களோடு வாழ்கிறது. சில திருப்பி நாங்கள் கடந்து வந்துட்டா திரும்ப அந்த வயது பருவத்துக்கோ அல்லது அந்த காலத்துக்கோ எங்களால் மீள முடியாது. அந்த நினைவுகள் மட்டும் எங்களை மீட்டி செல்லும் என்கிறார். அதுதான் அழகான அந்த விடயம். தொலைந்த முகங்களாயினும் வார்த்தைகள் ஒலிக்கிறது. செல்ல முடியாத பாதைகள் என்றாலும் நினைவுகளை மூடுதான் வாழ்கின்றன. திரும்ப கொண்டு வர முடியாது. எனினும் அந்த காலத்தை, அதைத்தான் முதலும் அந்த வார்த்தைகள் உச்சரித்தன. திரும்ப கொண்டு வர முடியாது. எனினும் அந்த காலத்தை வாடாத மலரெனவே நீங்காத நினைவுகளும் அதை எமக்குள்ளே மீட்டி கொண்டிருக்கிறது. எப்படி என்றாலும் நாங்கள் கடந்து வந்து விட்டோம். காலம் கடந்தாலும் காட்சிகள் அழிந்தாலும் காட்சிகள் அழியில் எங்களுக்குள்ளே உயிர்ப்பாக இருப்பது அந்த நினைவுகள். அது முக்கியமான சில விடயங்கள் மறக்கவே முடியாத அளவுக்கு அப்படியே பதிந்திருக்கு. ஆகவே இவருடைய ஒவ்வொரு வரிகளுமே பழைய நினைவுகள் அத்தனையும் தனக்குள்ளே உயிர்ப்போடு இருக்கிறது. தன்னை மீள அந்த இடத்துக்கு அழைத்தெல்லாம் சென்று வருகிறது. நினைவுகளோடு மட்டும் அழைத்து செல்லுகிறது. வாடாத மலராக அவை தனக்குள்ளே பதியமாக இருக்கிறது, துளித்திருக்கிறது என்று மிக அழகான வரிகளோடு நீங்காத நினைவுகளை தந்திருந்த முதற்காதலில் அடிக்கடி நினைத்துக் கொள்வாரோ என்று கேட்டபடி சிறப்பான வாழ்த்துக்கள். ஜெயந்தங்கராஜ் அவர்கள் நன்றி சொல்லி அக்கா வருகின்றார். வணக்கம் வாங்கோ. பிறந்த நாள கவிதையா இருக்குமோ? அகவையின் உயர்வு அகவையின் உயர்வு ஆனந்த வரவு ஆர்ப்பாட்டமில்லா அன்பின் நிறைவு. அகவையின் உறவு ஆனந்த வரவு ஆர்ப்பாட்டமில்லா அன்பின் நிறைவு. காலமும் விரைவாய் ஞானமும் குளிராய் சோகங்கள் பலராய் சோர்ந்திடும் மனமாய். காலமும் விரைவாய் ஞானமும் குளிராய் சோகங்கள் பலராய் சோர்ந்திடும் மனமாய். முடியாது போய்விடினும் சொல்லும் உத்வேகம் பிடித்துமே கையாலே பின்னாடி வருவதும். முடியாது போய்விடினும் சொல்லும் உத்வேகம் பிடித்தும் கையாலே பின்னாலே வருவதும். விடிபட்டு இருந்தாலும் இன்னலும் போய்விடும் முயற்சி இல்லாது என்னாலும் உதவுக. விடிபட்டு இருந்தாலும் இன்னலும் போய்விடும் முயற்சி இல்லாது என்னாலும் உதவுக. மகிழ்ச்சி நாடுமே மனதில் கொண்டுமே புகழ்ச்சி இன்றியே உதவி செய்திட. மகிழ்ச்சி நாளுமே மனதில் கொண்டுமே புகழ்ச்சி இன்றியே உதவி செய்திட. மகவும் உலகமே நானுமே வாழ்ந்திட வலியாய் என்றுமே அறவை கலந்திட. மகவும் உலகமே நானுமே வாழ்ந்திட வலியாய் என்றுமே அகவை கலந்திட. படமும் பரிசும் பகந்தே தந்திட பாசமாய் என்றுமே பக்க பலமாய். பணமும் பரிசும் பகிர்ந்தே தந்திட பாசமாய் என்றுமே பக்க பலமாய். கனவுகள் சுமந்த வாழ்வின் பயணம் கடக்குது கண்ணீர் கரதனை நாடியே. கனவுகள் சுமந்த வாழ்வின் பயணம் கடக்குது கண்ணீர் கரதனை நாடியே. நன்றி, வணக்கம். அது அழகியோடு ஆனந்த கண்ணீராக இருக்குமோ அந்த ஒரு அகவையின் உயர்வு. அதே நேரம் பணமும் பரிசும் பாய்ந்து தந்திருக்கிறார்கள். மகவும் கணவனுமா பாசமா பக்கபலமா இவர்கள் இருக்கிறார்கள் என்கிற போது அவருக்கு அந்த வரிகள் ஆனந்தத்தை தந்திருக்கிறது, ஆனந்த கண்ணீரை கூட தந்திருக்கிறது. ஆகவே அகவையின் உயர்விலே எப்படி அவர் உணர்கிறார் என்பதை இந்த வரிகளுக்குள்ளே தந்திருந்தார். இந்த கவிதை வரிகளை உண்மையிலே அடுத்த வருஷம் பார்க்கிற போதும் இத்தனையாவது என்னுடைய பிறந்த நாள் சரியா இன்றைக்கே வந்திருக்கு அவர் வியாழன். அதுதான் அகவையின் உயர்வு என்று கவிதை இலக்கம் வருது. என்னன்னு சரி 671வது கவிதை இலக்கத்தோடு அகவையின் உயர்வு. மன்னிப்புடன் நீங்க இதை மாத்தி வேறொரு இலக்கம் போடுறீங்க இல்லையா? வணக்கம் சிவதர்ஷினி. 762 மாறி போட்டுட்டேன். இன்னொரு கவிதை அங்கால் இருக்கிறது, அதை பார்த்தேன். சரி சரி, ஓகே, நன்றி நன்றி நன்றி. 762வது கவிதை வரிகளோடு இணைந்திருந்த நித்யானந்தன் அவர்கள்
அகவையின் உயர்விலே மகிழ்வாக இருக்கின்ற இந்த தருணத்திலே அவர் உணர்ந்த விடயங்களை வரிகளுக்குள்ளே பொறித்திருக்கிறார். ஆகவே சிறப்பான பிறந்த நாள் வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே செல்வி நித்யானந்தன் அவர்களுக்கு தெரிவித்தபடி அது அகவை ஒன்றும் ஏறிக்கொண்டுதான் போகும். ஆனால் நாங்கள் உள்ளத்தளவிலே எங்களுடைய உற்சாகங்கள் தேடல்கள் எங்களை இன்னும் இளமையாக வைத்திருக்கும். அதற்கு சான்று இவராகத்தான் இருக்கிறார். அகவையின் உயர்வு ஆனந்த வரவாக இருக்கிறது. ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு அன்பின் நிறைவாக அந்த அகவை உயர்வை பார்க்கிறார். காலமும் விரைவாய் ஞாலமும் குளிர்வாய் சோகங்கள் பலதாய் சோர்ந்திடும் மனமாய். அப்பப்போ சோகங்கள் வருகிறது, மனம் சோர்ந்து போகிறது, எல்லாமே கலந்து வருகிறது தான் வாழ்க்கையில். அப்படித்தான் இவருடைய பக்கங்களும் முடியாது போய்விடினும், அப்பப்போ முடியாது போய்விடினும் சொல்லும் உத்வேகம் பிடித்ததன் கையால். நீ ஏதோ பிடிச்சு தள்ளி கொண்டு போகுது, பின்னால் ஏதோ ஒன்று என்னை முன் தள்ளுகிறது. அந்த உத்வேகம் என்னை முன்னே செல்ல வைக்கிறது. இடிபட்டிருந்தாலும் இன்னலும் போய்விடும், இகழ்ச்சி இல்லாது என்னாலும் உதவிடுவேன். சிலர் என்னோடு இருப்பவர்கள் என்னை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அல்லது என்னை இகழ்ச்சி செய்யாது, அதாவது புகழாவிட்டாலும் இகழ்ச்சி இல்லாத வாழ வைப்பது ஒரு பெரும் விடயம்தான். எப்போதுமே இகழ்ந்து கொண்டிருந்தால் அல்லது உன்னால் முடியாது ஒரு நெகட்டிவான விஷயங்களை சொல்லிக் கொண்டிருந்தால் நாங்கள் இன்னும் சோர்ந்து விடுவோம். ஆகவே இகழ்ச்சி இல்லாமல் என்னை கொண்டு போகிறார்கள், அதற்கு உதவுகிறார்கள் என்கிறார். அது அழகான அந்த வார்த்தைக்குள்ளே ஒரு வித்தியாசமான விடயம் இருக்கிறது. இகழ்ச்சி இல்லாமல் எனக்கு உதவுகிறார்கள். மாறியும் நான் எழுதல, என்னை புகழ்ச்சியோடு கொண்டு செல்லுகிறார்கள் என்று எழுதுபவர்களும் இருக்கீங்க. இது அழகா இருக்கு. இகழ்ச்சி இல்லாமல் என்னை அங்கெங்க தடை போடாமல் என்னை தள்ளி கொண்டு போகிறார். மகிழ்ச்சி நாளுமே மனதில் கொண்டும் புகழ்ச்சி இன்றிய உதவியும் செய்திட மகவும் உலகமுமே நானுமே வாழ்ந்திட. என்னுடைய உலகம் என்னது என்றது அவர் சொல்லாமற் சொல்லியிருக்கிறார். என்னுடைய மகவு அது உலகம் என்பது கணவனை குறிப்பிட்டிருக்கலாம். அதுவே என் உலகமாக இருக்கிறது. அவை என்னையும் வாழ வைக்கிறது. வெளியா என்றுமே அகவை கழிந்து விட சில அகவைகள் வலியாய் கழிந்து விடுகிறது. இனி பிறக்கிற அகவை சிலவளை இன்னும் உத்வேகம் தருமோ. பணமும் பரிசும் பகிர்ந்தே தந்திட பாசமாய் என்றுமே பக்கபலமாய். இந்த பணம் பரிசு இவை தாண்டி, இவை எல்லாருக்கும் கிடைக்கும் பொதுவான விடயங்கள். ஆனால் அவற்றை தாண்டி ஒரு பாசம் எனக்கு பக்கபலமாய் எப்பவுமே இருக்கிறது. அது இரண்டு பக்கமும் எனக்கு இரண்டு ஊன்றுகோள்களாக இவை இருக்கிறது. கனவுகள் சுமந்த வாழ்வின் பயணம் கடக்குது கண்ணீர் கரைதனை. இதை நான் சொல்லிக்கொண்டு இப்படி ரெண்டு விடயமாக பார்க்கலாம். ஒன்று, துயர்கள் என்னை கடந்து போகிறது, அதனாலே கண்ணீர் வருகிறது. இல்லை என்றால் என்னுடைய கண்ணீர் இந்த ஆனந்தத்தின் விளைவாக வருகிறது. அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். இது இத்தனையும் கடந்தாலும் நான் உத்வேகமாக இருக்க, எனக்கு பக்கபலமாக இருக்கிறார்கள், இகழ்ச்சி இல்லாமல் என்னை வழி நடத்துகிறார்கள், இன்னும் நிறைய பரிசுகள் இவை எல்லாமே என்னை உற்சாகப்படுத்துகிறது. நாளும் என் தேடல் வீறுகிறது. ஆகவே என்னுடைய வாழ்க்கை இந்த புதிய இணைவு, என்னுடைய கனவுகள் சுமந்த இந்த வாழ்க்கையினுடைய பயணம் ஆனந்த கண்ணீருடன் அப்படியே நகர்கிறது, உற்சாகத்தோடு நகர்கிறது என்றும் நிறைத்து இருக்கிறார். சிறப்பான வாழ்த்துக்கள். அகவையின் உயர்வு இன்னும் நிறைய படைப்புகளையும் தேடல்களையும் உங்களுக்குள்ளே திரட்டும் என்று வாழ்த்துக்கொள். நன்றி. நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் ஜெயா நடேசன் அவர்கள் கவிதை அனுப்பினீங்களா? ஜெயா நடேசன் இருக்கிறாரு, வைகாசி வந்தது இல்ல இங்க காணொளியில. சரி சரி. நான் ராத்திரி முழுக்க பதிஞ்சு பார்த்தேன். போகையில பார்த்தா இந்த வாட்ஸ்அப்ல நிறைய பதிவுகள் நிறைய உங்களோட காணொளியில இருக்கா? இதுதான் காணொலியில வரையில நாங்க இந்த பதிவு மட்டும்தான் இருக்குது. காணொலி ஜெயா நடேசன் அவர்கள் காணொலியில போட்டீங்களா வீடியோவா? ராத்திரி பதிய முடியல, மன்னிப்போட. சரி, அப்படி என்றால் ஈஸ்வரண்ணா பதியப்படவில்லை, நான் தருகிறேன். சரி, நீங்க வாசிக்கணும். மூவரும் தாருங்கள். ஈஸ்வரண்ணா வாங்க முதல்ல. அவர்கள் கூறட்டும். பரவாயில்ல, ஓகே, சரி. யாருக்கு அவசரம் இல்லையா அவர்கள் தாருங்கள். சரி, யாரும் பதிஞ்சிருக்கிறது தருகிறேன். பிளேலிஸ்டில் போய் பதிஞ்சுன்னா பதிய வரையில் என்னென்னு தெரியல. நான் இதில் வந்து அதிபருக்கு அனுப்பி விட்டேன்னா அவர் பார்க்கல போல. கையில் இருப்பதை கூறுங்கள். சரி, வருவேன். கவிதை நிறம் கவியாக்கம் 2092 வைகாசி வந்தது. 2028 மாதம் வைகாசி 18 மலர்களின் வாசனையோடு
பல வர்ண பூக்கள் காட்சியாக எம்மன் மறக்க முடியாத மாதம். பல இழப்புகள் பிரிவுகளின் மாதம். ஏதிலிகளாய் மினம் மாதம். பற்றாளிகளாய் மாற்றப்பட்ட மாதம். மன நோயாளிகளின் உருமாறிய மாதம். எளியோர் பெரியோர் கற்பிணிகள் சிறையெல்லாம் நிறைக்கப்பட்ட மாதம். இறந்தோர் புதைக்கப்படாத மாதம். சுதந்திர காற்றை சுவாசித்தவர்கள் நச்சுப்புயை சுவாசித்து இறந்தோர். விதி பெறைந்த நாள் கருப்பு வைகாசி 18. நன்றி, வணக்கம். ஜியா நடேசன் அவர்கள் 2192வது கவிதை வரிகளோடு இணைந்திருந்தார். இது 2008ஆம் ஆண்டு, அதாவது 2008ஆம் மாதம் வைகாசியா, நாங்கள் அதை மேல 2009ஆம் ஆண்டு வைகாசி 18, அந்த ஆண்டு 2009. வைகாசி 18 என்ன நடந்தது என்பதை இவர் தன்னுடைய அந்த சிறு வரிகள் என்றாலும் அந்த விடயம் என்ன என்பதை மிக சிறப்பாக ஆழமாக தந்திருக்கிறார். மலர்களின் மலர் வாசனை, ஒரு நாள் எப்படி மலரும் எப்படி விரியும், மலர்களின் மலர் வாசனையோடு அந்த நாள் விரிந்திருக்கும். யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் இப்படியெல்லாம் நடக்கும் என்று. அது சாதாரண ஒரு நாட்களாக அந்த மலர்களின் மலர் வாசனையோடு ஆரம்பித்து பலவர்ண பூக்கள் காட்சியாக விரிந்த அந்த காலத்தில் எம்மண்ணில் மட்டும் மறக்க முடியாத அந்த மாதமாக இருக்கிறது. ஆகவே உலகமே இத்தனை அழகாக விரிந்த போது, பூக்களின் வாசனைகளோடு விரிந்த போது, எம்மண்ணில் மட்டும் அந்த மறக்க முடியாத அது மாதம். இது பல இழப்புகள் பிரிவுகளின் மாதம். அந்த மாதத்தை சொல்ல போனால் அது பல இழப்புகளை தந்திருக்கிறது, உறவுகளின் பிரிவுகளை தந்திருக்கிறது. ஏதிலியா இனமாக்கப்பட்ட எங்கள் பிறந்த நாட்டுக்குள்ளேயே அவை அநாதைகள், அதாவது எப்படி ஆதரவில்லாதவர்களாக ஆக்கப்பட்ட அந்த மாதத்தில் மன நோயாளர்களாக உருவாகிய அந்த குறிப்பிட்ட காலத்திலே அவர்கள் எவ்வளவு மன அளவில் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பார்கள். மன நோயாளர்களாக உருமாற்றிய மாதமாக அந்த மாதம் இருக்கிறது. இளையோர் பெரியோர் கற்பிணிகள் எல்லோருமே சிறைகளிலே நிறைக்கப்பட்ட மாதமாகவும், இறந்தோர் புதைக்கப்படாது. அப்படி என்றால் அதை புதைக்க கூட சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை, அல்லது அதற்கான இடங்கள் இல்லாத அல்லது அந்த அவலத்திலே அப்படியே விட்டு ஓடிய அந்த துயரம் இடம்பெற்ற மாதமாக இருக்கிறது. சுதந்திர காற்றை சுவாசித்தவர்கள் எப்படியெல்லாம் அந்த எதிர்பார்ப்போடு, சுதந்திர காற்றை சுவாசித்தவர்களும் சுவாசிக்க எதிர்பார்த்தபடி இருந்தவர்களும் அதற்காக பாடுபட்டவர்களும் கடைசியாக நச்சு புகையை சுவாசித்து இறந்தது அந்த மாதத்தில். விதி விரைந்த நாள் கருப்பு வைகாசி. கருப்பு வைகாசி எல்லோர் மனதிலுமே இறுக்கமாக உறைந்திருக்கிறது. அந்த கருப்பு துயரத்தின் நிறம் கருப்பு என்பார்கள். அதாவது கருப்பு வைகாசி 18. ஆகவே மே 18 என்றது இந்த கருப்பு வைகாசி 18 மறக்க முடியாத துயர் நாளாக இருக்கிறது. சில பேர் இந்த கவிதையை பார்க்கிற போது இது என்ன ஒரு துயரத்தின் மாதத்தை இவர் மலர்களின் வாசனையோடு என்று ஆரம்பித்திருக்கிறார். அப்படி நானும் ஆரம்பத்திலே அந்த பக்கமா அவன் சிந்து பார்த்தேன். ஒரு துயரத்தை சொல்லும் போது இப்படி ஒரு அழகான காட்சியை கொண்டு வர முடியும். ஆனால் அப்படியாக எல்லோரும் இருக்கிற போது எங்கள் மண்ணில் மட்டும் இப்படி நடந்து என்கிற போது அந்த கவிதை வரிகள் உண்மையிலேயே ஒரு சிறப்பான சிந்தனையாக அதை எப்படி ஒரு கவிதையை கொண்டு வர வேண்டும், எப்படி எண்ணங்களை மாற்ற வேண்டும் என்கிறது அளவுக்கு அழகான கவிதையை படைத்திருந்தார் ஜியா நடேசன் அவர்கள். சிறப்பான வாழ்த்துக்கள். அந்த துயரம் நம்மோடும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறது, உலகத்தோடும் பேசிக்கொள்ளும் உங்கள் கவி வரிகளூடாக. நன்றி. உங்களுக்கும் சிறப்பாக வாசித்து சிறிவாக விரிவாக்கம் செய்தீர்கள். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி ஜியா நடேசன். நான் ஆமாம், உங்களுக்கான நேரம் பாருங்கள். நன்றி நன்றி. நாமல் உறவுகளுக்கும் திருமதி நடாமுகன் வாணிமகன் அவர்களுக்கும், கவிதைகள் படைத்தவர்களுக்கும், கவிதைகளை விரிவாக்கம் செய்து தட்டி கொடுக்கும் சிவதர்சினிக்கும், 2வது பகுதி தட்டி கொடுப்பவருக்கும், கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு, என்னுடைய கவிதை இலக்கம் 607. வேரறுந்த மரங்கள். வேரறுந்த மரங்கள். வைகாசி 18 எம் மனதில் பதித்த கல்வெட்டு. யுத்த அனர்த்தங்கள் என்றும் மறக்க இயலா பொறித்தட்டு. வைகாசி 18 எம் மனதில் பதித்த கல்வெட்டு. யுத்த அனர்த்தங்கள் என்றும் மறக்க இயலா பொறித்தட்டு. பச்சை மரங்களிலே பசும் தளிர்கள் கிளைகள் பூவனமோ என வியந்து பார்க்க சிங்காரமாய் சிறகடித்த சிட்டுக்கள். பச்சை மரங்களிலே பசும் தளிர்கள் கிளைகள் பூவனமோ என வியந்து பார்க்க சிங்காரமாய் சிறகடித்த சிட்டுக்கள். கண்மூடி திறப்பதற்குள் அடியோடு சாய்ந்த மரங்கள். பூ காய் கனிகளெல்லாம் கொத்தாய் குலையாய் அகவை எல்லையின்றி உதிர்ந்துவிட
கண்மூடி திறப்பதற்குள் அடியோடு சாய்ந்த மரங்கள் பூ காய் கனிகள் எல்லாம் கொத்தாய் குலையாய் அகவை எல்லையின்றி உதிர்ந்துவிட வறண்ட மணற்பரப்பில் செங்குருதி யாராய் வழிந்தோட பிணக்குவியலிடை முகவரிகள் தொலைத்த எம்மினம். வறண்ட மணற்பரப்பில் செங்குருதி யாராய் வழிந்தோட பிணக்குவியலிடை முகவரிகள் தொலைத்த எம்மினம். ஆண்டுகள் கடந்திடினும் மனதை விட்டகலா நினைவலைகள் நெஞ்சிலே ஆறாத வடுக்களுடன் இன்றும் ஏங்கி நிற்கும் எம்மினம். ஆண்டுகள் கடந்திடினும் மனதை விட்டகலா நினைவலைகள் நெஞ்சிலே ஆறாத வடுக்களுடன் இன்றும் ஏங்கி நிற்கும் எம்மினம். அஞ்சலிப்போம். இன்றும் ஏங்கி நிற்கும் எம்மினம் அஞ்சலிப்போம். நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக வாசித்து அளித்தீர்கள். மிக அழகாக இருக்கிறது. அதே நேரம் வியப்படைய வேண்டிய ஒரு விடயம் அந்த தலைப்பு, வேரறுந்த மரங்கள். அந்த தலைப்பும் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த கவிதையை கொண்டு சென்ற விதம். வைகாசி 18 மனதில் பதித்த கல்வெட்டு, யுத்த அனர்த்தங்கள் என்று மறக்க இயலா பொறித்தட்டு. அப்பா, பொறியா தட்டுதன்னு அடிச்சு தட்டுற அளவு. உண்மையில அந்த வார்த்தைகள் இதைத்தான் அந்த வைர வரிகள் என்று சொல்வார்கள். எனக்கு இதைத்தான் அந்த சில கவிதைகளை வைரமா பொறிச்சிருக்கணும் அப்படி ஒவ்வொரு சொல்லுமே தூக்கி நிறுத்துகிறது அந்த விடயத்தை. அந்த சொல்ல வந்த விஷயம் மனதிற்கு கேட்பவர்களுக்கு அப்படியே போய் உறைந்து விட வேணும். டக்கண்டு இறுக்கமாக கதற போட்டு உட்கார்ந்துட வேணும். ஆகவே வைகாசி 18 மனதில் பதித்த கல்வெட்டு எப்பவுமே அழிக்க முடியாது. அப்படியாக எங்கள் வாழ்க்கையில ஒவ்வொருவருடைய மனதிலும் அது கல்வெட்டாக உறைந்திருக்கிறது. அந்த யுத்த அனர்த்தங்கள் என்றும் மறக்க இயலா பொறித்தட்டு, தட்டி விடும். அப்படி பொறியை தட்டி விடும். இந்த காலப்போதி வருகிறது உண்மை அறியாமல் அந்த நடந்த நிகழ்வுகள் கண் முன்னே நிழலாடும். வந்து பச்சை மரங்களிலே பசுந்தளிர்கள் கிளைகள் பூவனமோ என வியந்து நிற்க. இப்போ ஜியா நடிசன் அவரோட கவிதையில சொன்ன போலதான் இவ்வளவு அழகாக நடந்த அந்த அந்த கால பொழுது விடிந்திருக்கும் போது, அந்த இயற்கை அழகு அந்த நாளை கொண்டு செல்லுகிற போது, பச்சை மரங்களிலே பசுந்தளிர்கள் கிளைகள் பூவனமோ இது பூங்காடோ என வியந்து பார்க்கிற போது சிங்காரமாய் சிறகடித்த சிட்டுக்கள். இது எதை எங்களுக்கு உணர்த்துகிறது என்றால், அந்த மக்களினுடைய வாழ்க்கை, அந்த ஒவ்வொரு இளையவர்கள் பெரியவர்கள் அந்த அவர்களுடைய அந்த நாட்கள் எவ்வளவு சிறகடித்து எவ்வளவு சந்தோஷமாய் இருக்க வேண்டிய அந்த காலம். அதே நேரம் இந்த சந்தோஷங்கள் எல்லாம் கண்மூடி திறப்பதற்குள் அப்படியே அடியோடு சாய்ந்த மரங்களாக போய்விட்டது. அந்த சந்தோஷங்கள் எல்லாம் அப்படியே மண்ணோடு மண்ணாக போய்விட்டது. பூ காய் கனிகள் என்றால் அந்த குழந்தைகள் இளையவர்கள் இது எல்லாமே அந்த மறைபொருளாக தருகின்ற. நான் நினைக்கிறோம் மறந்தடியை இன்னத்துக்கு அதிகமாக தந்துண்டு. இதெல்லாம் கற்பனைகளுக்குள்ள ஒரு விஷயத்தை, நடந்த விஷயத்தை அப்படியே கொண்டு வந்து நுழைப்பது. பூ காய் கனிகள் கொத்தாய் குலியாய் அகவே இல்லை. அங்கே வயது போனவர்கள் தான் இறந்தார்கள் என்று சொல்வதற்கு இல்லை. அல்லது இவர்கள் வாழ்ந்து முடித்து விட்டார்கள் இறந்து விட்டார்கள் என்று சொல்வதற்கு இல்லை. எந்த வயது பேதம் இல்லாமல் உதிர்ந்து விட்டது. மரத்திலிருந்து கனிகள் பிஞ்சுகள் எல்லாம் உதிர்ந்தது போல மனிதர்களுடைய வாழ்க்கையும் அங்கே உதிர்ந்து விட்டது. வறண்ட மண் பரப்பு, அங்கு மண் எல்லாம் வறண்டு இருந்தது. ஆனால் ஆறு ஓடுவதற்கு பதிலாக ஆறு நீரோடி இருந்தால் அவர்களுடைய பசியை தாகத்தை தீர்த்திருக்கும். ஆனால் அங்கு ஓடியது செங்குருதி ஆராய் வழிந்தோட பிணக்குவியலுடை முகவெறிகள் தொலைத்த மினம். இந்த 2 வரிகள் பிணக்குவியலுடை முகவெறிகள் தொலைத்த, யார் இறந்தது, யாருடைய கணவன் இது, யாருடைய பிள்ளை என்று தெரிந்து அதை எடுத்து அப்புறப்படுத்த முடியாத அளவுக்கு அப்படியே விட்டுட்டு சென்றவர்களும் சிதைந்து போன உடல்களும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு யார் என்ற உருவம் தெரியாத அளவுக்கும் இருந்த அப்படியான ஒரு துயரை இந்த வரிகளுக்குள்ள இவ்வளவு அழகாக கொண்டு வந்திருக்கிற. ஆண்டுகள் கடந்தடினும் மனதை விட்டகலா நினைவலைகள் அவை நெஞ்சிலே அவை ஆறாத வடுக்களுடன் இன்று மேங்கி நிற்கும் எம்மினம் என்று நிறைத்தாலும் அஞ்சலிப்போம். எங்களால் என்ன செய்ய முடியும்? நாம் அதை அஞ்சலிக்கிறோம். அவர்களுக்காக நாம் பிரார்த்திக்கிறோம். அழகா அந்த ஒற்றை வார்த்தையிலே என்ன செய்யல, நாங்கள் ஒரு முடிவை சொல்ல முடியாமல் போய்விடுகிறோம். எங்களால் இதற்கு என்ன முடிவை சொல்ல முடியும் அல்லது என்ன ஆறுதலை கொடுக்க முடியும்? அஞ்சலிப்பு மட்டும் எங்களால் செய்ய முடியும் எப்பொழுதுமே என்று மிக அழகா ஒவ்வொரு வரிகளும் ஒவ்வொரு சொற்களும் அழகாக. நான் நினைக்கிறேன் இந்த கவிதைகளோடு அதிக ஈர்ப்போடு இருப்பதால் அவருடைய எப்பொழுதுமே கவிதைகள் ஒரு எழுத்துப்பிழை இல்லை வாசிக்கிற போது அவ்வளவு அழகா வாசிக்கிறீங்க. சொற்களே ஒவ்வொரு சொற்களும் அவ்வளவு அவதானம், ஒவ்வொரு வார்த்தைகள் ஒவ்வொரு வரிகளும் அவ்வளவு அவதானமாக இருக்கிறீர்கள். மிக சிறப்பான வாழ்த்துக்கள். உங்களை பார்க்கும் போது வியப்புத்தான் எனக்கு. சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி. அழகாக எங்கள் தட்டி கொடுத்திருந்தீர்கள். எனக்கு நாங்கள் அந்த நேரத்தில் நேரடியாக நாங்கள் இந்த காட்சிகளை பார்க்கவில்லை.
அங்கு அந்த சம்பவங்களோட அன்றைய நாளில் சந்தித்து உறவுகளை இழந்த உறவுகள் எங்களோடு இருக்கின்றார்கள். இங்கும் நாங்கள் வாழ்கின்ற அவர்களிடமிருந்து நாங்கள் நிறைய விடயத்தை ஒவ்வொருவரிடம் அங்கிருந்து வந்த ஒவ்வொருவரும் கதைகள் ஒவ்வொருவராக இருக்கிறது. ஆனாலும் அத்தனை துயரத்தையும் அவர்கள் சுமந்துதான் இங்கு வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். பார்த்து கொண்டிருக்க தாய் சாகுறான். பார்த்து கொண்டிருக்க குண்டடிபட்டு அம்மா இறக்க அந்த பிணத்தை விட்டுட்டு வர இயலாம அவர்கள் தூக்கி காவிக்கொண்டு அந்த ஆணி கடுபடிகளுக்குள்ள கொண்டு ரோட்டோரமாக ஒரு இடத்துல இருக்க வச்சிருக்கிறாங்க அவங்களை. அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இருந்தால் பார்த்தா அந்த இடம் அவ்வளவு பிணக்குவியல்கள் அப்படியே அங்கே அடுக்கி வைக்கப்பட்டு மூடப்பட்டிருக்கிறார். அதுல அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அந்த உடலை. அதெல்லாம் சொல்லி கேட்கும்போது அதுதான் அதெல்லாம் அந்த அனுபவித்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த வெளியே தெரியும். ஆனால் கேட்கிற போதே எங்களுக்கு இவ்வளவாக இருக்கிறது. இவ்வளவு சொன்னா அப்ப அதுகள் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த சொல்லி சொல்லி அது சொல்ற நேரங்கள்லாம் அந்த 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 பிள்ளையோட கண்ணில இருந்து கண்ணீர் வடியும். அப்ப நினைக்கும் போது எங்களுக்கு தான் மாற மாதிரியான ஒரு உணர்வு எங்களுக்கு. நாங்களும் இருந்திருந்தா பிறர் துயரையும் நம் துயர்வு நினைக்கின்ற உள்ளம் இருப்பதா இருந்தால் எங்களாலும் அந்த உணர்வை ஓரளவாவது புரிந்து கொள்ள முடியும். அவைக்குத்தான் நடந்தது, நாங்கள் இல்லத்தான் என்றால் எங்களால் அந்த உணர்வை கொண்டு வர முடியாது. சரி, சிறப்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி சொன்னா. வணக்கம். வணக்கம் மணிகா. வணக்கம் சிவதர்ஷினி. வணக்கம். பாருங்க. வணக்கம் வணக்கம். நந்திக்கடல் குருதிக்கடலாய் காட்சி தந்ததையும் அந்நிகழ்வுகளையும் கேட்டதையும் பார்த்ததையும் கற்பனையிலும் பாமுகத்தில் கவி நிகழ்வாய் தந்தவர்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி எல்லோரும் நன்றாக கவி தந்தனர். அதனிடையே வியாழன் நிகழ்வுக்காக என் வரிகள் கவி அல்ல, என் வரிகள் என்பதை குறிப்பிட்டு, கடந்த வாரம் நான் கலந்து கொள்ளவில்லை. இந்த காலத்தில் இந்த பீரியடில் எனக்கு நிகழ்வுகளில் கலந்து கொள்வது சற்று மாறுபாடு இருக்கின்றது. நேரங்கள் கிடைப்பது அரிதாய் உள்ளது. அதனால் தவறுவது அதிகம். எனவே கடந்த கால நிகழ்வுக்குரிய தலைப்பு கனவு பயணம் கேட்டேன். அதே தலைப்பில் நான் 3 விடயங்களை குறிப்பிடுகிறேன். ஆயிரம் நிகழ்வுகளை குறிப்பிடலாம். இருந்தும் மனதில் வந்த தற்சமயம் வந்த 3 புள்ளிகளை மையமாக வைத்து தருகிறேன். அதன் முன்பு ஒரு குறிப்பு தருகிறேன். மன்னிக்கவும். உப்பு இல்லா பண்டம் குப்பை தொட்டிக்கு சொந்தம். உப்பு இல்லா பண்டம் குப்பை தொட்டிக்கு சொந்தம். கன உப்பு பண்டமும் அதே தொட்டிக்கே சொந்தம். இது உங்களுக்கு முன்குறிப்பு. எவ்விடத்தில் போட வேண்டுமோ அந்த இடத்தில் போட்டுக்கொள்ளுங்கள். ரைட். எனது முக்கிய வரிகளுக்கு வருகிறேன். அன்று படிப்போர் பல்கலைக்கழகம் நாடி நங்கூரமிட்டு படிப்பை நகர்த்தினர். அன்று படிப்போர் பல்கலைக்கழகம் நாடி நங்கூரமிட்டு படிப்பை நகர்த்தினர். பட்டம் பெற்றனர் களத்தில். இன்று பல்கலைக்கழகம் என உரைத்து படிப்போர் நாடி பணம் நாடி படையெடுப்பு பெரு பட்டமும் அளிப்பு. பட்டத்தால் பேப்பரும் பட்டத்தால் பெருமதி இழந்த பணத்தாளோ
களத்தில் கன பண உள்பயணமோ அன்றேல் களவு பயண களவு பயணமாகுமோ களத்தில் கன பண உள்பயணமோ அன்றேல் களவு பயணமாகுமோ கனவு பயணம் என்றாகுமோ. புலம்பெயர் களத்தில் சேவை செய்ய போகிறேன் என்று வாசல் வந்து வாய் புழக்கின்றனர். சேவை செய்ய போகிறேன் என்று வாசல் வந்து வாய் விளக்க பேசுகிறார். அரசியல்வாதியென சந்தர்ப்பவாதியாக தான் வளர, தன் குடும்பம் வளர, புகழ் பெற நிச்சயம் எமக்கு தொடரும் அரசியலாட்சி கனவு பயணம். தொடரும் அரசியல் ஆட்சி கனவு பயணம். புலத்தில் மொழி இன முற்று முடிவு அல்ல. மொழி இன முற்று முடிவு அல்ல. மொழி இன முற்றுகை முடிவே அல்ல. மொழி இன முற்றுகை முடிவே அல்ல. நல்வாழ்வு இல்லை, நல்வாழ்வே இல்லை. கூட்டிக் கழித்தால் எல்லாம் கனவே. கூட்டிக் கழித்தால் எல்லாம் கனவே. பாவம் தமிழர்க்கு தொடரும் ஆட்சி அரசியல் காணும் கனவு பயணம். தமிழர்க்கு தொடரும் ஆட்சி அரசியல் அதன் கண் காணும் கனவு பயணம். செய்யும் தொழிலே தெய்வம் என்றார் சான்றோர். செய்யும் தொழிலே தெய்வம் என்றார் சான்றோர். தமிழ் சமூகத்திடையே தொழிலை வைத்து சாதியையும் வைத்தான் வளர்த்தான். செய்யும் தொழிலே தெய்வம் என்றார் சான்றோர். தமிழ் சமூகத்திடையே தொழிலை வைத்தே சாதியை வைத்தான் வளர்த்தான். சாதியை ஒழிப்போம் ஒழிப்போம் என்போம் நான் உட்பட. சாதியை ஒழிப்போம் ஒழிப்போம் என்போம். மாய்ந்ததா சாய்ந்ததா இல்லை தொங்கலாய். தொடரும் சமூக ஆட்சி கனவு பயணம். தொடரும் சமூக ஆட்சி கனவு பயணம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. 3 புள்ளிகள் எல்லாம் அதற்கு நான் மேற்பட்ட கனவு பயணங்களை இங்கே குறிப்பிட்டிருக்கிறீர்கள். அதிலேயே சிறப்பாக நான் புரிந்து கொண்ட அளவிலே தாயக பகுதியிலே விழுந்து விழுந்து படிப்பவர்கள் காலை மாலை கண் விழித்து படிப்பது பட்டம் பெறுவதற்கு. ஆனால் இங்கு பார்த்தால் இப்பொழுது மாற்றங்கள் எப்படி வந்திருக்கிறது என்றால் பணத்தை கொடுத்து பட்டங்களை வாங்குறதும் அந்த படிப்பை நங்கூரம் விட்டு விட்டு இவர்கள் பட்டம் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அந்த காலத்துல பல்கலைக்கழகம் என்பது படித்து போவதும் அவர்கள் முயற்சியால திறமையால போவதும். இன்று அந்த பட்டங்கள் எப்படி கிடைக்கிறது என்றால் எல்லாமே காசுக்காகவும் புகழுக்காகவும் காசுக்காக வாங்குறதாக கூட இருக்கிறது. அதெல்லாம் இப்ப அதுக்கான வரவிலக்கணம் எல்லாம் மாறிவிட்டது. எல்லாம் பணத்தை நாடித்தான் பட்டமளிப்பு நடக்கிறது. பட்டத்தாள் நாங்கள் அனுபவப்பட்டதால அந்த பட்டத்தாள் காசால பெறுமதி இழந்து போகிறது பட்டங்கள் என்கிறது நிறைய சொற்களினுடைய அபிநயங்கள் அங்கே. பட்டத்தாள் பெறுமதி இழந்த பணத்தாள்களாக இருக்கிறது. அவை பட்டங்களை பெற்று கொடுக்கிறது. அதே நேரம் இவையெல்லாம் கனவு பயணமாய் போய்விடுகிறது.
அதே அதே நேரம் புலம்பெயர் தேசத்திலே இந்த அரசியல் பேசுகின்றவர்கள் உதவி செய்கிறோம் என்று வாய்க்கிழிய பேசுவதும், பின்னர் தங்கள் புகழையும் தங்கள் குடும்பங்களையும் தங்கள் வாரிசுகளையும் வளர்த்து கொண்டு போகிற போது பலருடைய கனவு பயணங்கள் கனவாகவே போய்விடுகிறது. அவர்களுடைய எதிர்பார்ப்புகள், இதற்கு தங்களுடைய நம்பிக்கைகள் எல்லாமே குலைந்து அவை கூட கனவாகித்தான் போகிறது. அதே நேரம் புலத்திலே மொழி இன முற்றுகை இவையெல்லாம் முடிவு அல்ல. மொழி இன முற்றுகை அது முடிவு அல்ல, நல்ல வாழ்வும் அது அல்ல. ஆகவே நல்வாழ்வு இல்லை. இங்கு கூட்டி கழித்தெல்லாம் பார்க்கின்ற போது இந்த புலத்திலே எல்லாமே இந்த தமிழர்களுக்கு தொடர்கின்ற இந்த ஆட்சியெல்லாம் அரசியல் வடிவத்திலே பார்த்தால் எல்லாம் சிலர் சொல்வார் முடிந்து விட்டது என்று, சிலர் அதை இது முடிவு அல்ல என்கிறார்கள். சிலர் இவ்வளவு காலம் நடந்து முடிந்தது முடிவல்ல, இனித்தான் விடயங்கள் இருக்கிறதுன்னு சொல்லுவார்கள். ஆனாலும் இவர்களுடைய ஆட்சி தமிழர்களுக்கு எதை கொடுக்கிறது என்றால் அதுவுமே அரசியல் ரீதியாக பார்த்தால் கனவு பயணமாகத்தான் இருக்கிறது, கனவாகித்தான் போய் கொண்டிருக்கிறது. அதிலிருந்து நாங்கள் சொல்லிக் கொள்வோம் எல்லோருமே பெருமையாக செய்யும் தொழில் தான் தெய்வம், அதையும் மூத்தோர் தான் சொல்லி இருக்கிறார்கள். செய்யும் தொழில் தெய்வம் என்று அவர்கள் தான் சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆனாலும் அந்த செய்கின்ற தொழில்களை வைத்து சாதியை பிரித்திருக்கிறார்கள். அதை பிரித்த பிறகு நாம் அவற்றை எல்லாம் இல்லை, அதை நாம் மதிப்பதில்லை, அதை நாங்கள் தூக்கி பிடிப்பதில்லை என்று சொன்னாலும் கூட எங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் பெறுகிற போது நாங்கள் அதன் வழிதான் நடக்கிறோம். அந்த சாதி விடயங்களை தானே தூக்கி பிடிக்கிறோம். ஆகவே இதுவும் கூட ஒரு கனவு பயணமாகத்தான் இருக்கிறது. கண் துடைப்புக்காக நாங்கள் பேசிக்கொண்டாலும் நாங்கள் சாதிகள் இல்லையடி பாப்பா அல்லது சாதி உயர்ச்சி தாழ்ச்சி சொல்வது பாவம் என்று எல்லாம் புலவர்கள் பாடியிருக்கிறார்கள், பாடியிருக்கிறார். ஆனாலும் நாங்கள் பார்க்க விடுகிறோமோ இல்லை, அதை இங்க புலம்பெயர் தேசத்துக்கும் காவி வந்து எங்கள் அடுத்த சந்ததிகளுக்குள்ளே நுழைத்து விடுகிறோம். ஆகவே எத்தனை விதமாக நாம் எங்கள் பயணங்கள் கனவாக மட்டுமே போய்விடுகிறது என்று ஒவ்வொரு விடயத்தையும் புள்ளி போட்டு அட்டவணை படுத்தி தந்திருந்தார். தன்னுடைய சொல்லினுடைய ஆளுமையாலும் சிந்தனையினுடைய திறனாலும் இவருடைய கவிதை மிக சிறப்பாக இருக்கிறது. அதை ஆய்வு செய்வதற்கு எனக்குத்தான் அனுபவம் போதாமல் இருக்கிறது. சிறப்பான வாழ்த்துக்கள் ஈஸ்வரன் அவர்களுக்கு. அந்த கனவு பயணம் என்கிற போது நாங்கள் சாதாரணமாக வெளிப்பட்டு போயிடுறோம், இது கனவு பயணம். ஆனால் அதுக்குள்ளே எவ்வளவு விடயங்கள் இருக்கிறது என்பதை இன்று இவர் கவிதை படைக்கிற போதுதான் நானே உணர்ந்தேன். கனவு பயணங்களுக்கு இவ்வளவு விஷயம் இருக்கிறதா என்று. ஒவ்வொருவரும் தங்கள் கல்வியின் முன்னேற்றத்துக்காக படித்தவர்கள் இப்போது பணத்துக்காக அதை விலை பேசி அதை கூட தரம் குறைந்து போய்விடுகிறது. இன்று கல்விக்குரிய பெறுமதியும் கிடைக்கவில்லை. அரசியல் பேசுகிறவர்கள் நாங்கள் வந்தால் அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் என்று தங்கள் சந்தர்ப்பம் பெறுகிற போது தங்கள் பிள்ளைகளை வளர்த்து கொண்டு மக்களை கைவிட்டு போகிறார். அது போலத்தான் இந்த சாதி அமைப்பு நாம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, அதெல்லாம் பார்க்கறதில்லை, அதெல்லாம் தொழில் ரீதியாகத்தான் பிரிக்கப்பட்டுன்னு சொன்னாலும் கூட எங்களுக்கு என்று வருகிற போது நாங்கள் அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆகவே இவையெல்லாம் கனவாகி கனவு பயணங்களாக நகர்ந்து விடுகிறது. சிறப்பான வாழ்த்துக்கள் ஈஸ்வரன் அவர்களுக்கு. சிறப்பு. நன்றி. நீங்கள் நன்றாக விரிவாக்கம் செய்கிறீர்கள், அதில் எந்த குறையும் இல்லை. நீங்கள் குறையாக நினைக்காதீர்கள் உங்களை. இல்ல, இப்ப உடனடியாக கவிதை படைக்கிற போது உண்மையிலேயே அந்த கவிதைக்குள்ள நிறைய ஊடகமாக சொல்ல வந்த விஷயம் நிறைய அல்ல, நிறைவாக விரிவாக்கம் மிக நன்றி. கனவு பயணம், கனவு என்பது நாங்கள் கண்ட இன்றைக்கு நடக்கும் என்ற நம்பிக்கையோடு காண்போம். ஆனால் உறக்கம் என்பதில் கணக்க உணர்வுகள், உறக்கத்தில் உணர்வுகள், உறக்கம் பற்றி கூறியது. இந்த கனவும் அந்த உறக்கத்தில் வரும் ஒரு காட்சி. நான் அந்த கனவை நிகழ்காலத்தில் வைத்து கூற வேண்டும் என்பதுதான் என் கருத்து. இந்த கனவு கண்டேன், கனவு அப்படி போச்சு, இந்த கனவு கண்டேன், அது அப்படி கனவுகளை நான் விவரிக்காமல் கடந்த இறந்த கால கனவுகளை நான் குறிப்பிடாமல் அந்த கனவு நிகழ்காலத்தில் எப்படி உலாவுகின்றது என்பதை இப்பொழுது அதனூடாக இதை நாங்கள் பார்க்க முடிகிறது. எதை மாற்றலாம் அல்லது எதை சிந்தித்து நாங்கள் அதுக்குள்ள இந்த வெளியில வருகிறோம், இது பிள்ளை அது சரி அல்லது இப்படி இங்கு பிழை நடக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு இந்த விடயங்கள், இந்த பயணம் நமக்கு உதவுகிறது. அதுதான் விரிவாக்கம் வந்து சிவதர்ஷினி, இன்றைக்கு நீங்கள் குறிப்பிட்டது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. ஒரு விரிவாக்கம் செய்யும் போது பரந்த விளக்கங்களை தரக்கூடியதாக அமைய வேண்டும். அதற்கு
எனக்கு அறிவில்லை. இருந்தும் விரிவாக்கம் செய்பவர்களுக்கு வந்தாக வேண்டும். நீங்கள் பாரதியார் பாடலை குறிப்பிட்டீர்கள். எனவே அப்படி பாரதியார் இதை பற்றி இப்படி கூறியிருக்கிறார், பாரதிதாசன் இப்படி கூறியிருக்கிறார், கம்பன் இப்படி, அதையும் கொண்டு வந்தால் மிக மிக சிறப்பு. அதுபோல் இன்று நீங்கள் கூறியது மிக 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 சந்தோஷம். நன்றி. உங்கள் விரிவாக்கத்துக்கும் அனைவருடைய கவிகளை திறம்பட விரிவாக்கம் செய்தீர்கள். நன்றி நன்றி. இனிவரும் விரிவாக்கம் செய்யும் கவிஞர்களும் தரும் கவிகளும் சிறப்பாக அமைய வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. இதே நேரம் இப்ப அண்மை காலமாக இந்த அரசியல் நடந்து கொண்டிருக்கு தானே, அதுல அந்த சனாதனம் என்ற ஒரு வார்த்தை அடிக்கடி அடிபடுதல்லோ. சனாதனம் இப்ப நீங்க சாதி என்று இப்ப பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இது அந்த சனாதனம் என்றால் என்ன? இப்ப இந்திய அரசியல்ல இது நடக்குது சனாதனம். சிலர் அதுல ஆரிய வழியில அவர்களுடைய இந்த சமஸ்கிருதம் அதுல குறிப்பிடப்பட்டிருக்கின்ற தர்ம சாதிகள் பற்றி அவர்கள் ஆழமாக எழுதி வச்சது அதை மாற்றாமே அப்படியே கொண்டிருக்கிறார்களோ. இன்னும் அறிவுக்கு அந்த சனாதன தர்மம் என்பது அவர்கள் எழுதி வைத்த இந்த சாதி அமைப்பு முறைகள் இன்னும் அங்க இந்தியாவில் பின்பற்றித்தான் அவர்கள் வருகிறார்கள். சில நிறைய இடங்களே அது கட்டாயம் கடைபிடிக்கிறார்கள். அதைத்தான் அவங்களா ஊண்டி சனாதனம் என்று கொண்டு வருகிறான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஆரிய விடயங்கள், ஆரிய சமயங்கள், ஆரியர்கள் கொண்டு வந்த இப்ப நூல்கள் நீங்கள் பாப்பீங்க நினைக்கிறேன். ஒருத்தர் சொல்றாரு சனாதனம், அவர் சொல்றாரு இல்லை அப்படின்ட்டு. அதுதான் சனாதனம் என்றால் சாதி அடிப்படை அப்படி வருமா? சமய ரீதியாக சனாதனம் இப்ப பாக்குற செய்திகள் எல்லாம் அதான் அடிபடுது. சனாதனம் சனாதனம் அதுதான் கேட்கிறேன். சாதி அடிப்படை சமயத்தையும் அந்த சமயத்தை சார்ந்த ஆரியர்கள் கொண்டு வந்ததை சமயத்தினுடைய சாதி அமைப்பு முறைதான். அது ஆரியர்கள் வழியில கொண்டு வந்ததுதான். கோயில்களுக்குள்ள உதாரணத்தை கோயிலுக்குள்ள போகக்கூடாது, வெளியில தான் நிக்கணும் அண்டதெல்லாம் அங்க சிலரை விதியாக வச்சிருக்கிறாங்க. சில கோயிலுக்கு போகக்கூடாதுன்ற ஒழுக்க முறை கடமை அதெல்லாம் அந்த தர்மம் சாதி அடிப்படையா தான் இருக்குமே. ஒரு குறிப்பிட்ட அதுலயும் இப்ப நடக்குது. அதுதான் கேட்டேன், என்ன புது சொல்லலாம் வருகுது இதுல சனாதனம் எல்லாம் சொல்லி. சரி, நன்றி சுவர்சினி அவர்களே. நீங்கள் பணிக்கு ஓட வேண்டும். மிக்க நன்றி எல்லோருக்கும். நன்றி, வணக்கம். நன்றி. கவிதை படித்த எல்லோருக்குமே நன்றி. செல்வி நித்யானந்த அவர்களுக்கு சிறப்பான பிறந்தநாள் வாழ்த்துக்கள். என்ன நேரமாக முடிஞ்சது செய்தி எடுக்கிறீங்களா? வாழ்த்துக்களையும் நன்றி சிவதர்சினி. நன்றி. மிக சிறப்பாக எல்லோருடைய கவிதைகளையும் அழகாக தட்டி கொடுத்தீர்கள். மிக்க மிக்க நன்றி. நன்றி சிவதர்சினி. தொடருங்கள். நன்றி. நகுலா சிவநாதன் அவர்களையும் வாழ்த்தி வரவேற்று மிகுதி வேடிக்கை விதிகளோடு அவர் இணைந்து கொள்வார். உங்களோட கவியோடு அவர் ஆரம்பிக்கட்டும். நன்றி, மிக்க நன்றி சுவர்சினியோட. நன்றி அண்ணா. நன்றி எல்லோருக்கும். வணக்கம். நன்றி, வணக்கம். வாணி வணக்கம். வணக்கம், வாங்க.